10th சம்மும் 11th சம்மும் பார்க்கலாம். A என்ற இடத்திலிருந்து B என்ற இடத்திற்கு செல்ல B1 B2 என்ற 2 பேருந்து வழித்தடங்களும், அதாவது ஏங்கிற இடத்துல இருந்து Bங்கிற இடத்துக்கு செல்ல B1 B2 அப்படிங்கிற 2 பேருந்து வழித்தடங்கள் தேவைப்படுது. ஸோ B1 B2 பஸ்ன்னு எடுத்துக்கலாம். T1 T2 என்ற 2 ரயில் தடங்களும், T1 T2 A1 என்ற வான்வழி தடமும் உள்ளது. இது வந்து Aல இருந்து Bக்கு செல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா B என்ற இடத்திலிருந்து C என்ற இடத்திற்கு செல்ல B1' என்ற ஒரு பேருந்து வழித்தடமும், ஒரு பேருந்து இங்க 2. அடுத்தது T1' T2' என்ற 2 ரயில் தடங்களும், A1' என்ற வான்வழி தடமும் உள்ளது. இப்போ A என்ற இடத்திலிருந்து C என்ற இடத்திற்கு செல்ல, அதாவது இது ஒரு கனெக்ஷனா Aல இருந்து Bக்கு, Bல இருந்து Cக்கு. இப்போ பாத்தீங்கன்னா A என்ற இடத்திலிருந்து C என்ற இடத்திற்கு B என்ற இடம் வழியே, ஸோ Aல இருந்து Cக்கு போகணும்னா கண்டிப்பா A வந்து Bல வந்துட்டு அதுக்கப்புறம் தான் Cக்கு போக முடியும். B என்ற இடம் வழியே ஒரே வழித்தடத்தை மீண்டும் பயன்படுத்தாமல் எத்தனை வழிகளில் செல்லலாம்? Aல இருந்து Cக்கு போனோம், ஆனா B வழியா தான் போக முடியும். இப்ப Aல இருந்து Bக்கு பஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க, Bல இருந்து Cக்கு பஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் லைன், ஒரே வழித்தடத்தை மீண்டும் பயன்படுத்தாமல் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா Aல இருந்து Bக்கு பஸ் வழியா அவர் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 வழித்தடங்கள் B1 B2 அப்படிங்கிற 2 பேருந்து வழித்தடம் நமக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பஸ் வழியா Aல இருந்து Bக்கு போயிட்டா Bல இருந்து Cக்கு என்ன செய்யக்கூடாது? பஸ்ங்கிற வழித்தடத்தை யூஸ் பண்ணக்கூடாது. மீதம் எத்தனை இருக்கு? 2 ரயில் வழித்தடமும் ஒரு வான்வழித்தடமும் இருக்கு. 3 வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இப்போ அவர் Aல இருந்து Bக்கு ட்ரெயின் வழித்தடத்தை பயன்படுத்துறாரு அப்படின்னா 2 வாய்ப்பு இருக்கு. இப்போ Aல இருந்து Bக்கு ட்ரெயின் யூஸ் பண்ணிட்டாருன்னா Bல இருந்து Cக்கு ட்ரெயின் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரே வழித்தடத்தை மீண்டும் பயன்படுத்தாமன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க ட்ரெயின் Bல இருந்து Cக்கு ட்ரெயினுங்கிற ஆப்ஷன் அவர் யூஸ் பண்ணலன்னா மீது நமக்கு என்ன இருக்கு? 2 சான்ஸ் இருக்கு, ஒரு பஸ்ஸும் ஒரு வான்வழி வழித்தடம். இப்போ Aல இருந்து Bக்கு அவர் ஃபிளைட்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா Bல இருந்து Cக்கு இந்த ஃபிளைட் எடுக்கக்கூடாது. ஸோ அப்ப மீதம் நமக்கு 3. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணோம்னா நமக்கு 13 தான் ஆன்சர். 11th சம்ல 1க்கும் 1000க்கும் இடையே உள்ள 2ஐயும் உள்ளடக்கிய, 1ல இருந்து 1000, ஆனா 1 நம்ம எடுத்துக்கணும், 1000 எடுத்துக்கணும், அதுதான் பிராக்கெட்ல 2ஐயும் உள்ளடக்கியன்னு கொடுத்துருக்காங்க. எண்களில் 2ஆலும் 5ஆலும் வகுபடாத, 2ஆலும் 5ஆலும் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை காண்க. ஸோ 2வும் 5வும் வகுபடாத எண் என்னவா இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஒற்றைப்படை எண்ணாதான் இருக்கும். ஸோ 2 வந்து ஈவன் நம்பர் ஃபுல்லா டிவைட் பண்ணும். 2வால டிவைட் பண்ணணும்னா அது ஈவன் நம்பரா இருக்கணும். 5வால டிவைட் பண்ணணும்னா லாஸ்ட் டிஜிட் 05ன்னு முடிவடையணும். இப்படி இருந்தாதான் இது வந்து 2வால 5வால டிவைட் ஆகும். ஸோ இப்படி இல்லாத ஒரு ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பொதுவா இதுல நமக்கு பொதுவா நம்பர்ஸ் நம்ம 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ டோட்டல் 10 நம்பர்ஸ். இந்த நம்பரை பயன்படுத்தி தான் நம்ம எத்தனை டிஜிட்னாலும் என்ன செய்யலாம்? கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுல என்னென்ன டிஜிட்லாம் நமக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு இலக்கம் வரலாம், அடுத்தது 2 இலக்கங்கள், நெக்ஸ்ட்
3 இலக்கங்கள். அதாவது லாஸ்ட் 1000ங்கிறது 3 டிஜிட்ல தான் முடியுது. ஸோ அடுத்தது 4 டிஜிட் நமக்கு இங்க இல்ல. இப்போ 1 டிஜிட்ல இருக்கிறதுல எதெல்லாம் 2 5 கேன்சல் ஆகாத நம்பர்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 1 2 5 கேன்சல் பண்ண முடியாது. 3 2 5 கேன்சல் பண்ண முடியாது. 5 2 5 வந்து 2 கேன்சல் பண்ண முடியாது. ஆனா 5 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 5 வரக்கூடாது. நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் 9. ஸோ அப்போ டோட்டல் 4 நம்பர்ஸ் வந்து 2 5 டிவைட் பண்ணாத முடியாத எண்களாக இருக்கு. இப்ப 2 டிஜிட்ல பார்ப்போம். 2 டிஜிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நமக்கு என்னது 0 வரக்கூடாது. நம்ம நிறைய சம்ல பார்த்திருக்கோம். எந்த ஒரு எண்ணுமே 0 1 0 20 நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ சென்ட்ரல்ல லாஸ்ட்ல எத்தனை 0னாலும் இந்த சைடு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டார்டிங் நமக்கு 0 வரக்கூடாது. ஸோ 0 வரக்கூடாதுன்னா இப்போ மீதம் நமக்கு 10 எண்ல 0ங்கிற ஒரு எண்ணை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதம் எத்தனை இருக்கும்? 9 நம்பர்ஸ் இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப லாஸ்ட் நம்பர் நம்ம என்ன சொல்லிக்கோம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 0 5 வரக்கூடாது, ஈவன் நம்பர் வரக்கூடாது. அப்ப இதுல என்னென்னலாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 1 3 7 9 இந்த 4 நம்பர்ஸ் தான் லாஸ்ட் டிஜிட்ல வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் இது என்னது கேன்சல் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் 2 வரலாம், 5 வரலாம். ஆனா லாஸ்ட் 0 வரக்கூடாது, லாஸ்ட் 2 வரக்கூடாது. எப்படினாலும் இது 2 5 கேன்சல் ஆயிடும். இப்ப 53 அப்படின்னா இது 2 5 என்ன செய்யாது, கேன்சல் ஆகாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மொத்தம் நமக்கு 9 × 4 ஸோ 36. இப்போ 3 இலக்கங்கள் பார்க்கலாம். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் என்னது 0 வராது. அப்போ 9 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்த டிஜிட்டே நமக்கு திரும்ப வரலாம். ஏன்னா இதுல கண்டிஷன் நிபந்தனைகள் எதுவும் கொடுக்கல. ஸோ லாஸ்ட் டிஜிட் நம்ம எப்பவும் பார்த்த மாதிரி இந்த 4 தான் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் இந்த ஒற்றைப்படை எண் இந்த எண்ல முடிவடைஞ்சாதான் அது 5 2 டிவைட் ஆகாது. இப்போ சென்ட்ரல்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 0 வரலாம், இப்போ இதுல 0 வரலாம். அப்போ டோட்டல் 10 நம்பர்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 360. இப்போ இது எல்லாத்தையும் ஏன்னா மொத்த எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும், அதை நம்ம தனித்தனியா பிரிச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ லாஸ்டா 360 36 4. அப்போ லாஸ்டா நீங்க 2ஆலும் 5ஆலும் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை 400 அப்படின்னு ஒரு லைன் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்து எழுதிக்கோங்க. 2ஆலும் 5ஆலும் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை 400 ஆகும் அப்படின்ட்டு லாஸ்ட் ஒரு லைன் நம்ம என்ன செஞ்சணும், ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் அதுக்கும் நமக்கு என்ன செய்வாங்க, ஒரு மார்க் நமக்கு எக்ஸாம்ல கிடைக்கும்.